வணக்கம். நான் உங்கள் முரளி பண்டிட்ஜி, திரு ஆதவா ஆஸ்ட்ராலஜி சென்டர், நெல்லிக்குப்பம். யாருக்கு சொந்த வீடு அமையும், யாருக்கு சொந்த வீடு இருந்தும் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னு அமைப்பு பார்க்கணும் இல்லையா? முதல்ல அந்த வீடு பற்றியான கவலை யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு அனுபவமாகவே சொல்றேன். அலுவலகத்துக்கு வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க ஜாதகத்தில் கொடுக்கும்போது அவங்க ராசி வந்து ரிஷப ராசின்னு இருக்கு. சொந்த வீடு எப்போ அமையுன்னு கேட்குறாங்க. ஜாதகத்தை பார்த்தா ரிஷப ராசி, ரிஷபத்தில் சந்திரன். சரி, ஓகே, உங்களுடைய குழந்தை ஜாதகமோ இல்லை மனைவி ஜாதகமோ கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க ஜாதகத்தில் பார்த்தாலும் கடகராசி ஒருத்தவங்களுக்கு, இன்னொருத்தவங்களுக்கு விருச்சிக ராசியாக இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு மகர ராசி. 4 பேர் அந்த உறுப்பினர். இந்த ஜாதகத்துக்கு வந்து வீடு, சொந்த வீடு அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. சொந்த வீடு அமைப்புகள் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கீங்களா இல்லை அப்பா கட்டின வீடா அப்படின்னு கேட்டால் அப்பாவுடைய வீடு அப்படிதான் அவங்க இருக்காங்க. இவங்க சொந்த வீடு கட்டலாம் ரொம்ப விருப்பப்படுறாங்க, முடியல. அப்ப யாருக்கா இந்த சொந்த வீடு அமைப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடுகள் இருந்தாலும் அந்த சொந்த வீட்டுல இருக்க விடாது. அதன் பிறகு திருமணம் ஆன பிறகு மருமகன் வந்து அந்த வீட்டுல வீடு கட்டுறாரு. அதே போல இவர் என்ன பண்றாரு அந்த ஜாதகர்னு கேட்டால், அவர் கவர்மெண்ட் வேலையை செய்யறாரு. நீங்க சொந்த வீடுகள் அமைப்பு உங்களுக்கு இல்லைங்க அப்படின்னா, அதன் பிறகு ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு அந்த வீட்டுக்கு வர்றாரு. அந்த வீட்டுக்கு இந்த நிகழ்வுலாம் கடந்த ஒரு 5 வருஷத்துல நடந்த நிகழ்வு தான். வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டில் அவரால் இருக்கவே விடலை. ஏதோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனை, பெருசா நோய் இருந்து அந்த வீட்டை விட்டு வீடு மாறினாதான் நல்லா இருக்குன்னு வேற ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காங்கன்னு மாறி போயிருக்காங்க. ஆக நான் இது ரீசன் என்னன்னா, அவருக்கு சொந்த வீடு இருக்கான அமைப்பு கிடையாதுன்னு சொன்னேன். அது காலப்போக்கில் 5 வருஷம் கழிச்சு தான் அதை புரிஞ்சு கொண்டார். அதனால் 4-5 வீடு வச்சிருக்காரு, வீடு எல்லாம் வருமானம் வருது. அதை கொண்டு அவர் வந்து இன்னமும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கார். எனவே இந்த ராசிக்காரர்கள், அதாவது ரிஷபராசி, கடகராசி, மகர ராசி, விருச்சிக ராசி, இந்த ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த சொந்த வீடுகள் இருந்தும் அந்த வீடு வழியால ஏதோ ஒரு மன நிறைவு இல்லாமல் ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி சூழலை உருவாக்கும். இவங்களுக்கெல்லாம் வீடு வழியில வருமானங்கள் இருக்குமே தவிர மன நிம்மதி ஏற்படுவதில் அது சில காரணங்கள், சில இன்னொரு கிரக அமைப்புகள் தேவைப்படும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு இணையுடன் சந்திப்போம். நன்றி.